ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்ன ஊழியங்கள் மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிலிப்பியருக்கு பவுல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்கிற வார்த்தை ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்ற அர்த்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம். ஆகவே தான் 1வது நூற்றாண்டு சபையிலே ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிற போது மாரநாதா என்று சொல்லி வாழ்த்துவார்களாம். மாரநாதா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஒருவேளை 1வது நூற்றாண்டு சபை கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி வாழ்த்தினால், இந்த கடைசி கால சபை வாழ்த்த வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். ஆகவே ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வார்த்தை ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார் என்ற வார்த்தையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம் அருகில் இருக்கிற தேவன், ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கொண்டு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருகிறது. ஒருவேளை ஒரு காலத்திலே நம் பாவத்து நிமித்தம் நாம் தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சமீபமானோம் என்று எபேசியர் 2:13 சொல்கிறது. ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆகவே இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை என்ன? ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு சமீபமாய் அருகிலே இருக்கிற ஒரு ஆண்டவர். அந்த நம்பிக்கை நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. ஒரு நாளிலே இங்கிலாந்து தேசப்படை தன்னுடைய அண்டை தேசத்தோடு ஒரு யுத்த களத்திற்கு சென்றிருந்தது. பல நாட்கள் அந்த யுத்தம் நடந்தும் வெற்றி தோல்வி இல்லாதபடி, எந்த முடிவும் இல்லாதபடி இது சென்று கொண்டிருந்தபடியினாலே இங்கிலாந்து படை வீரர்கள் சோர்ந்து போகிறார்கள். எவ்வளவு நாள் போராடுவது, எப்படி வெற்றியை சுதந்திரிப்பது என்று சொல்லி அவர் கலக்கத்தோடு இருக்கிற போதுதான் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. தங்களுக்கு ஆதரவான ஒரு படை, தங்களுக்கு ஆதரவாய் இருக்கிற ஒரு அண்டை நாட்டு படை தனக்கு சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை கேட்டவுடன் அவர்களுக்குள்ளாய் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. அவர்கள் வல்லமையோடு ஆக்ரோஷத்தோடு போராடி அந்த யுத்தத்திலே வெற்றி கண்டார்கள். ஒருவேளை அந்த படை வருவதற்கு முன்பதாகவே அந்த இங்கிலாந்து தேசப்படை வெற்றியை கண்டது என்று சொல்லி ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். உண்மை, ஒரு உலகத்தின் ஆதரவு நமக்கு அருகாமையில் இருக்கிறது என்ற செய்தி நமக்கு எப்படி உத்வேகத்தையும் வெற்றியும் கொண்டு வருகிறதோ, அதைப்போல் தான் ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. நாம் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சமீபமாய் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்ற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உத்வேகத்தையும் வெற்றியும் கொண்டு வருகிறது. ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார் என்பதை ஆவியிலே நாம் உணர்வோம். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.